ஹாய், நான் ஸ்னேகா. இது ஸ்னேகாஸ் ப்ரீஸ். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நான் ஃபேஸ் காமிச்சு போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டாங்கி கூட நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த டாங்கியை அவங்க 2 பேரும் ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு நடந்து போனாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் அவங்கள பார்த்து, என்னடா டாங்கியை போய் இவங்க தூக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை டாங்கி மேலே உட்கார வச்சுட்டு போனால், உடனேச்சா இந்த பாவம் அதுவே வாயில்லாத ஜீவம் அது மேலே ஏறி அவங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போகிறான் பாரு அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் அவன் உட்காந்துட்டு போனான். ஸோ அதுக்கும் பாரு ஒய்ஃபை நடக்க விட்டுட்டு இவன் ஜாலியாக உட்காந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இது என்னன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம எது பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வெளியிலன்னு இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே இது நடக்கிற விஷயந்தான். நீங்கள் வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருந்தாலும் உன்னால் ஒரு ஏர்னிங் இல்லை, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை உன்னால் எனக்கு அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஒர்க்குக்கே போனாலும் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீ ஃபேமிலியை சரியாக கவனிக்க மாட்டேங்கிற, ஃபினான்ஷியலாக ஓகே, நீ ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியை நீ சரியாக கவனிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எது பண்ணாலும் ஏதாவது சொல்லுவாங்களே, அதுக்காக நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கலாமான்னா கிடையாது. நம்மளோட ஒரு தனித்துவத்துக்கும் நம்ம ஒரு செல்ஃப் ஃப்ரீடம்காகவும் நம்மளோட டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ என்னோடய ஜேர்னியை நான் ஓகே நம்ம யூடியூப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஜேர்னியை நான் உங்கள் கூடயே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஒரு பெரிய ஹோப்போட. ஸோ இது கிளிக் ஆகும். ஏன்னா இதில் நம்மளுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், என்னோடய மொபைல் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய கேமரா குவாலிட்டியோ இல்லை ஹை ப்ரைஸில் இருக்க மொபைலோ எதுவும் கிடையாது. பட் ஏதோ ஒரு ஹோப்பில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, பட் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மொபைல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கான மரியாதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த யூடியூப் இல்லாமல் நான் இன்னும் 2-3 ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் உங்கள் கூட கண்டிப்பாக